நாகராஜ், உலகம் முழுக்க அமைதி ஏற்படுத்த முயற்சிக்கக்கூடிய பிரதமர் நாட்டில் அமைதி ஏற்படுத்த ஏன் முயற்சிக்கலன்னு ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டை வைக்கிறாரு திரு புகாரி. எப்படி பார்க்குறீங்க? அதுதானே உலகம் முழுக்க எங்கள் பாரத பிரதமரை போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். அதுவும் தமிழகத்திலும் குறிப்பாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வெறுப்பை திணிக்கிறது மக்களிடம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ பைரன் சிங் இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்காரு. இதற்கு முன்பாக நீங்க இந்திய வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேரு அவர்கள் 16 ஆண்டுகள் இந்தியா ஆண்டிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் 15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, இந்திய நாட்டை. ராஜீவ் 5 ஆண்டுகள், மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள், நரசிம்மராவ் 5 ஆண்டுகள், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் தொடர்ச்சியா இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனா வடகிழக்கு மாகாணங்களை திரும்பி கூட பார்க்கல, எந்த வளர்ச்சி பணிகளையும் எடுத்து செல்லல, பழங்குடி மக்கள் இருப்பதை கவனத்தில் கூட கொள்ளல. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்தியது பழங்குடி மக்கள். ஏன்னா நான் காங்கிரஸ்காரர் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியா மிக மோசமான குற்றச்சாட்டை வைக்கிறார் பாரத பிரதமர் மீது. இன்னைக்கு பழங்குடி மக்களுக்கு 2300 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். பிர்சா முண்டா போன்ற தலைவர்களை முன்னெடுத்து கொண்டு போறோம். ஒரு பழங்குடியுடைய ஒரு மக்கள் இனத்தவரை சேர்ந்தவங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். இதெல்லாம் யார் காலத்துல? பிரதமர் நரேந்திர காலத்தில் நடந்த விஷயங்கள். ஆனா இன்னொரு விஷயம், ஏறக்குறைய 1643 கிலோமீட்டர் மியான்மரோட நம்ம எல்லை பகிர்ந்துக்கிறோம், மியான்மரோடு. அதுல மணிப்பூர் மட்டும் 390 கிலோமீட்டர், மிசோரம் 510 கிலோமீட்டர், நாகாலாந்து 215 கிலோமீட்டர், அருணாச்சலம் 520 கிலோமீட்டர். இதெல்லாம் பார்டர்ஸுங்க. பிரச்சனையே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் கண்டுகொள்ளாதனுடைய விளைவு என்னாச்சு? இந்த ஆட்சி, இந்த மக்கள் எல்லாம், அவர் சொன்னாரு, பாப்பி என்கின்ற அந்த போதைப் பொருள் வியாபாரம், பயிரிடுறது எல்லாமே அதிகமா அங்க நடக்குது. அது குறிப்பா பள்ளத்தாக்கில் வாழ்கிற மக்கள், மலை மேல வாழ்கிற மக்கள் அதிகமா பயிரிடுறாங்க. அதுல அதிக பங்கு யாருக்குன்னா குக்கி மக்களை சாரும். குக்கி 2 பேரும் சேர்ந்த வேலையா இருந்தது. நம்முடைய பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அதை தடுக்கும் விதமாக விவசாயத்திற்கு வாருங்கள், மாற்றாக சாகுபடி, பயிர் சாகுபடி செய்யுங்கள், இதை ஒழியுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியா நம்முடைய பிஜேபி கொடுத்த அந்த நிபந்தனை என்பது கொஞ்சம் அங்கு பிரச்சனை உருவாக்குச்சு. ஏன்னா நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் போதைப் பொருளை விளைவித்தவர்கள், குறிப்பா பாப்பி செடியை விளைவித்து வருமானம் கண்டவர்கள், எல்லை தாண்டிய ஊடுருவல்காரர்களுடைய பயன் பெற்றவர்கள், இதை தடுக்கின்ற பொழுது அங்க தாங்கிக்க முடியல. அந்த சமயத்தில் தான் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. மெய்தி மக்களுக்கும் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கும் எஸ்டி பட்டியல தேவை, பரிசீலிங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு உயர்நீதிமன்றம் போடுது. அப்ப அது பேரணியாக மாறுகிறது. குக்கிய மக்கள் அவங்க பேரணியை எடுத்துட்டு போறாங்க. அந்த சமயத்துலதான் உள்ளுக்குள்ள குக்கி அவர் சொன்ன அந்த பாதுகாப்பு படைங்கிற பேர் இருக்கிற உள்ள பூந்து கலவரத்தை தூண்டுறாங்க. இப்படித்தான் கலவரம் ஆரம்பிக்கணும். அதனால பிஜேபி அரசு, குறிப்பா அவர் மெய்தினத்தை சார்ந்தவர், அவர் மீடியத்தை சார்ந்தவர், அவர் அங்க அந்த மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமித்ஷா சொல்லியிருக்காங்க 1643 கிலோமீட்டருக்கு வேலி அமைக்கின்ற பணியை இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. யார் நினைச்சு பார்த்தா 1643 கிலோமீட்டருக்கு வேலி அமைப்பது. வடகிழக்கு மாநிலங்கள்ல இல்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க வளர்ச்சி திட்டங்கள் என்ன செய்றீங்கன்றது ஒரு விவாதம். அது ஒரு தனியா வைப்போம். நீங்க இப்ப பிரச்சனை என்ன? இடஒதுக்கீடு கேட்கிறாங்க, தங்களை பழங்குடியின மக்களாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய விஷயத்தை அதை அட்ரஸ் பண்ணாம, அது சரியா, அதுல நடைமுறைப்படுத்துறது எப்படி இருக்குங்கிறத யோசிக்காம, அவங்க எல்லாம் போதைப் பொருள் அல்லது வேறு விதமாக இதை எடுத்துட்டு போறது இருக்குல்ல, அதுவே முதல்ல கையாளுறதுல இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறதாங்கிறதான பிரச்சனை. அந்த ஊர் மக்கள், மணிப்பூர் மக்கள், அவர்களுடைய கோரிக்கை ஒன்று. அந்த கோரிக்கையை பற்றி பேசாம வேறு விதமான குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறது அந்த ஊர்ல ஒரு அமைதி ஏற்படுத்துமா இல்ல கலவரத்தை உண்டாக்குமா, பதட்டத்தை உண்டாக்குமா? ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தாங்க. இப்போ மெய்தியின மக்கள் ஏற்கனவே நல்ல வெல் ஆஃபா இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு எஸ்டி அந்தஸ்துங்கிறது நிச்சயமா தங்களுக்கு பாதிப்பு வருங்கிறத எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது. அது பல்வேறு இனக்குழுக்களால் தூண்டப்படுகிறது. அதே சமயம் அந்த பாப்பியுடைய அந்த விவசாயம் தடைபடுகிறது, அவனுடைய பொருளாதாரம் தடைபடுகிறது. அப்ப அது வன்முறையாக மாறுகிறது. அங்க வன்முறை தூண்டப்படுகிறது. 1.5 ஆண்டு காலமாக
தொடர்ச்சியா வந்து ஒரு பதற்ற நிலையிலே இருக்கணுமா? இடையில சில காலங்கள் அமைதியா இருந்துச்சு, மீண்டும் ஒரு ஒன்றரை மாசமா இப்போ பதற்றம். அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒண்ணு மாநில அரசாங்கம், இப்போ மத்திய அரசாங்கம் நேரடியா தலையிடுகிறது, அதுக்கு பிறகும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலையாங்கிற கேள்வி தானே அவங்க முன்வைக்கிறாங்க. டபுள் என்ஜின் இது என்னன்னா சொல்றீங்க, இது வந்துங்க ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா இருக்கிறனாலதான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. திரும்ப திரும்ப அவங்க கேட்கறாங்க, ஏன் மோடிஜி அவர்கள் போகல, ஏன் பிரதமர் போகல. இதுக்கு அமித்ஷா அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவங்க பார்வையிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள நம்முடைய ஆட்சி நடக்கிறது, பாஜக ஆட்சி நடக்கிறது. அந்த வகையில இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ரெண்டு பேரும் உள்ளூர்காரங்க. முதல் முறை வன்முறை வெடித்த போது உள்துறை அமைச்சர் நேரா போறாரு, ஆய்வு நடத்துகிறார், பேசுகிறார். அதுக்கு பிறகு இப்பவும் தொடர்கிறதுனா அடுத்த கட்டமா இப்ப பிரதமர் போய் நம்பிக்கை அளிக்க வேண்டியதானேங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இப்ப பிரதமர் வந்து அமைதி ஏற்படுத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறது பிரதமர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இருந்தா இல்லைங்க. அது வந்து அந்த உள்ளூர் பிரச்சனை மட்டுமல்ல, இது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாதம் உள்ளே வருகிறது. இதனால் பாதிக்கப்படும், குறிப்பா இதுல போதைப் பொருளுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தூண்டப்படுகிறது. மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் இந்த வன்முறையை தூண்டுகிறார் ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் வைக்குது. திரு புகாரி மட்டும் இல்ல, காங்கிரசினுடைய பல தலைவர்கள் வைக்கிறாங்க. அப்ப முதலமைச்சரை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல, ஏன்னா வன்முறை நடக்கிறதுனா அந்த வன்முறையை தடுக்கணும், தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கானதுல முதலமைச்சரையும் விடமாட்டோன்ற உறுதியான இடத்துல பிஜேபி இருக்கும்போது குறைந்தபட்சம் அந்த முதலமைச்சர் மூலமாக அமைதி வரணும் இல்லையா? அதுவும் வரலன்னா அப்ப யாருடைய சிக்கல் அது? இல்ல, இது அதான் சொல்றேங்க, இது வந்து முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியாமல் அல்ல, முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் முயற்சி எடுக்கிறார். ஒரு குழுவுக்கு பின்னால் இருந்து கொண்டு தீவிரவாதிகளோ அல்லது அந்த ஆயுத மீண்டவர்களோ பின்னால் இருந்து செயல்படுகிறார்கள். இது இப்ப சமீப நடந்து கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீண்டும் அங்கே வன்முறை வெடித்திருக்கிறது. ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ கையில் எடுக்கிறாங்க. முன்னாடி 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க கடந்த ஆண்டுல. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு நீண்ட நாட்கள் அது சொல்லப்பட்டு அதுக்கு பிறகுதான் அது உறுதியே செய்யப்பட்டது. இதெல்லாமே அப்ப அதை எப்படி கையாளுறோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இந்த பிரச்சனையை பற்றி 2 பேர்த்தையும் நான் பேசிட்டு நான் வரேன். திரு முத்துகிருஷ்ணன், இந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கணும்? மணிப்பூர் சிக்கல் என்ன அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? மணிப்பூரில் இருக்கக்கூடிய சிக்கலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மணிப்பூரின் வரலாற்றுக்குள் நாம் செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறாக இருக்கிறது. அது மதம், அங்கே இருக்கக்கூடிய மதத்தின் தோற்றம், அங்கே இருக்கக்கூடிய சகானிசம் என்கிற அந்த மதத்தை சேர்ந்த மன்னர் ஹிந்துவாக மாறியது என்று ஒரு பெரிய வரலாறு அதுக்கு பின்னே இருக்கிறது. அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க நீங்க பயணிச்சீங்கன்னா தெரியும், அங்கே எங்கேயுமே இந்த எல்லை என்பது ஒரு துலக்கமான எல்லையா இருக்காது. எல்லாருமே அங்க இங்க போய் வரக்கூடிய ரொம்ப லூஸ் பார்டர்ஸ் ஆகத்தான் இருக்கும் அந்த பார்டர்ஸ் எல்லாமே. அப்ப நிறைய அவங்க அவங்களுடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தா அவங்க பர்மா, டிபெட், இப்ப இருக்கக்கூடிய மெய்த்தி மக்களே டிபெட் பர்மா வம்சாவளிகள் தான் அவங்க. அப்படி இந்த வரலாற்று விஷயங்கள் நிறைய வேற மாதிரி இருக்கு. இன்றைக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையத்தை அல்லது இப்போது இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு கால சிக்கல் அப்படிங்கிறதுல சிக்கல். இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய மெய்த்திகளே பாத்தீங்கன்னா இந்துக்களாக மாறியவர்கள் இருக்காங்க, மெய்த்தி கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, மெய்த்தி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எல்லாமே